வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மல்டி பேனல் அனார்கலி சுடிதார் எப்படி பேப்பர் பேட்டர்ன் போட்டு மெட்டீரியலில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து தேவைப்படும். இப்போ பேட்டர்ன் போடுறதுக்கு அது வந்துட்டு நம்மளோட நார்மல் சுடிதார், நீங்கள் வந்து உங்களோட அளவுப்படி நார்மல் சுடிதார் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சுடிதார் பேட்டர்ன் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே இருக்குது. அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த மெத்தட்ல நார்மல் பேட்டர்ன் போட்டுங்க. இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வச்சு நம்ம இப்போ வந்து சைட்லலாம் அந்த ஃப்ளாருக்காக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். ஏ லைனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். அது வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஏ லைனாக அந்த பேட்டர்ன் கன்வெர்ட் பண்ணுறதை வச்சு இந்த பேனல் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த அனார்கலி பார்த்தீங்கன்னா 16 பேனல் வரும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் 8, பேக் சைடில் 8 பேனல் வரும். இப்போ நம்ம வந்து அதை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட அளவுப்படியே என்ன வந்து உங்களுக்கு சைஸ் பேட்டர்ன் வருதோ ப்ரௌன் ஷீட்டில் இது மாதிரி வந்து பேட்டர்ன் போட்டு வச்சிங்க. சீம் அலவன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பேட்டர்னை ரெடி பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேட்டர்னை வச்சு ஏ லைனாக நம்ம வந்து ஏ லைன் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நார்மல் நம்ம வந்து சுடிதாருக்குலாம் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் அது மாதிரி வச்சுப்போம், ஒரு மீடியமான அளவு. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு நார்மல் சுடிதாருக்கு வச்சுருக்கீங்களோ அதை விட 2 இன்ச் 2லேருந்து 5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஹைட் வந்து வச்சுக்கலாம். நீளம் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த இது 5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். 2லேருந்து தொடங்கி 5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முடிகிற இடத்துல இருந்துட்டு 3 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுங்க. இந்த 3 இன்ச் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாரா வரும். இது மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இந்த பேட்டர்ன் படியே உங்களுக்கு வந்து என்ன அளவு வருதோ எல்லாமே, இப்போ ஆம்ஹோல் வளைவு எல்லாமே ஆம்ஹோல் வளைவு என்ன அளவு வருதோ அதே மாதிரியே வரைஞ்சிப்போம். செஸ்ட் லைனு, வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன் வரைக்கும் என்ன அளவு வருதோ அதை அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஹிப் லைன்ட்ட நிறுத்திட்டு தான் இங்கே நம்ம வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடம் கீழே இருந்து போய் முடிகிற இடத்துட்டு இருந்துட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கணும் ஸ்கேல் வச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த ஃப்ளார் மாதிரி வர்றதுக்காக இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு சின்ன ஒரு வளைவு எடுத்துக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளார் வராது, ஸ்ட்ரைட்டாக ஆகிடுங்கிறதுக்காக ஒரு வளைவு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்னை ஏ லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏ லைனா வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டர்ன் இப்படி மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த சைட்லையும் இந்த ஃப்ளாருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப் வந்து நம்ம வந்து பேனலாக வந்து இந்த பேட்டர்னை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பேனல் வந்து வரும். இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து சைடில் வர பேனல், இது வந்து சென்டரில் வரும் நம்மளுக்கு இந்த பேனல் எல்லாமே. இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து பேனலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் லைன் உங்களோட அளவுப்படி என்ன வந்து இந்த செஸ்ட் லைன் வருதோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வருது. 6ல் வந்து நம்ம வந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து உங்களோட அளவுப்படி என்ன வந்து செஸ்ட் லைன் வருதோ அதில் தான் நம்ம வந்து மிட் பாயிண்ட் எடுத்துப்போம். இப்போ 12ல் பாதி வந்து நம்மளுக்கு 6 வருது. 6 கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுப்போம். லைன் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சைட் பேனலாக வந்துடும். இது 3 தான், இந்த 3 லைன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பேனலாக வரும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வந்து 3ஆ டிவைட் பண்ணிங்க. இப்போ எனக்கு 6 வந்து இருக்குங்கும் போது நம்ம 2 அதை வந்து எடுத்துப்போம். 2 இன்ச்சா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம அடுத்தது இந்த பேனல் வந்து சைட் பேனலுக்கு அடுத்தது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வர அந்த களி இல்லாமல் எப்படி வந்து கட் பண்ணலாங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பேனல் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீளம் வருதோ
அந்த அளவுக்கு நம்ம 5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். 5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இந்த நீளம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்குவோம். அடுத்தது இப்படி 2ஆ மடிச்சுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது 2 இன்ச் வருது. அதனால நம்ம வந்து மேலே வந்து இப்படி மடிச்சுட்டு 1 இன்ச்சா வச்சுக்கிறோம். இதே உங்களுக்கு 1.5 இன்ச் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 3/4 இன்ச் வச்சுக்கணும் மடிச்சதுக்கு பிறகு. இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் அது 2 இன்ச்சா வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா 1 இன்ச். இப்போ வந்து இதுல இருந்துட்டு மேலே இருந்துட்டு ஒரு 18 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 18 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் 1 இன்ச் இது ஒரு லைன் போட்டுங்க. 18 இன்ச்ல இந்த இடத்துலையும் 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த 5 இன்ச் இருக்கிற வரைக்கும் இப்படி ஸ்லாண்டிங்கா நம்ம வந்து கோடு போட்டுருவோம். ஸ்கேல் வச்சுட்டு இந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்லாண்டிங் போடுங்க. கீழே இந்த 2.5 இன்ச் வரைக்கும் போட்டோம்னா ஓப்பன் பண்ணா நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சா வரும். இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விடலாம். இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த பேனல்ல நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணால் 2 இன்ச் வரைக்கும் 18 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளார் தொடங்கும். இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வச்சே தான் 12 பீஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். நம்மளுக்கு மொத்தமாக 16 தேவைப்படும். 12 பீஸ் வந்து இந்த இதில் எடுத்துப்போம். சைட் பேனல் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து இது மாதிரி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி பேனல் அனார்கலி சுடிதாருக்கு நம்ம வந்து பேட்டர்னை வந்து போட்டுட்டோம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு வந்து சென்டரில் வரும். இது வந்து சைட் பேனல். நீங்கள் இதை வந்து இந்த லைன்லேருந்து இப்படியே கட் பண்ணிக்கிறாந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அடுத்தது ஏ லைனாக இதை போடுறதுக்கு யூஸ் ஆகும்னாலும் இதை நம்ம வந்து இப்படி மடித்து வச்சுக்கலாம். இதை மடித்து வச்சு நம்ம அப்படியே சைட் பேனலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு 2 பேக் சைடுக்கு 2 பேனல் மொத்தமாக 4 பேனல் தேவைப்படும். இது பார்த்து இந்த சென்டரில் வர்றது வந்து ஃப்ரண்ட்டுக்கு 6 பேக்குக்கு 6 12 பேனல் தேவைப்படும். நம்ம அடுத்தது மெட்டீரியலில் எப்படி போட்டு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி பேனல் அனார்கலிக்கு பேப்பரில் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணிட்டோம். அந்த பேட்டர்னை மெட்டீரியலில் எப்படி போட்டு நம்ம கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மல்டி பேனல் அந்த அனார்கலி ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸாக இருக்கீங்கன்னா 3 மீட்டரில் வந்து நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். எக்ஸலுக்கு மேலே இருக்கீங்க சைஸ்னா 3.5 மீட்டர் அது மாதிரி வாங்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியலை 4 லேயர் இருக்கிற மாதிரி போட்டுருக்கோம். 1 2 3 4 லேயர் இருக்கிற மாதிரி மெட்டீரியலை போட்டிருக்கோம். இந்த சென்டர் பேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 பீஸ் தேவைப்படும். இந்த சைட் பேனல் வந்து 4 பீஸ் தேவைப்படும். இந்த பேனலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பேப்பர் பேட்டர்ன் படி என்ன அளவு வருதோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு அடுத்தது 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடுக்கு வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொஞ்சம் வந்து சேவ் ஆகும். அடுத்தது இந்த சைடுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 12 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு 4 பீஸ், இது ஒரு 4 பீஸ், இது ஒரு 4 பீஸ், மொத்தமாக நம்மளுக்கு 12 பீஸ் கிடைச்சிடும்.
இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வச்சுக்கோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சு ட்ரா பண்ணிங்க. இடம் பத்தலை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் எப்படி கூட வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சு இப்படியே ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் பேனல் சைட் பேனல் எல்லாமே கட் பண்ணிட்டோம் மெட்டீரியலில். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கிற மாதிரி சென்டருக்கு கட் பண்ணியிருக்கோம். சைடுக்கு 4 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னை விட 1/4 இன்ச் நம்மளுக்கு வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது சென்டர் பேனலை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் பேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ரெண்டும் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சி வந்துடலாம். சீம் அலவன்ஸ் வந்து 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி தைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து தொடங்கி கீழே வரைக்கும் தைச்சி வந்துடலாம். தைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். இது மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு 6 பீஸ், பேக்குக்கு 6 பீஸ், இதே மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து சென்டர் பேனல் தைச்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சி முடிச்சதுக்கு பிறகு மேல் பக்கமாக நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி நல்ல பக்கமாக ஓப்பன் பண்ணிவிட்டு கையால் நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரமாகவே அப்படியே ஸ்டிச் போட்டுங்க. நம்ம இப்போ வந்து டாப் ஸ்டிச்சு போட்டோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பேனலையுமே தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து 6 பீஸுமே ஜாயின் பண்ணிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச்சுமே போட்டுக்கிட்டோம். அடுத்தது சைட் பேனல் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 இன்ச் வரைக்கும் சைஸ் சின்னதாகவும் கீழே வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ளார் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து சைட் பேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ சைட் பேனலோட நல்ல பக்கம், நம்ம மெட்டீரியலோட நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி வந்துடணும். அதே மாதிரியே தான் இந்த சைட் பேனல். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வச்சு மேலேருந்து தொடங்கி கீழே வரைக்கும் நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இதுவும் அதே மாதிரி தான் டாப் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து சைட் பேனல் வந்து தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் சைட் பேனல் தைச்சிட்டோம். இதை மேல் பக்கமாக எடுத்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து டாப் ஸ்டிச்சுமே போட்டோம். அடுத்தது இதே மாதிரியே இந்த சைடு போட்டோம். நம்ம இப்போ வந்து 2 சைடுமே சைட் பேனல் எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சைட் பேனல் எல்லாமே 2 பக்கமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து பேக் சைடுமே ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட நார்மல் பேட்டர்ன் வச்சு ஆர்ம் ஹோல், இந்த செஸ்ட் லைனு, வெயிஸ்ட் லைன் வரைக்கும் அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா கூட நீங்கள் ட்ரிம் பண்ணுறத கூட பண்ணிக்கலாம். இப்படி பேக் சைடாக நம்ம வந்து மடித்து வச்சுக்கிட்டு நார்மல் பேட்டர்ன் வச்சு செக் பண்ணிக்கலாம். எதுவுமே எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த நீளம் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃப்ளார்லாம் நம்ம வச்சிருக்கிறதுனால அந்த 18 இன்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது நார்மல் தான் நமக்கு. இதை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய இடம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கான இந்த உள் வளைவு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பேக் சைடுக்கு அதே அளவே நம்ம வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு அடுத்தது நீங்கள் நார்மல் சுடிதாருக்கு எப்படி வந்து நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவீங்களோ, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.